ரவீந்திரன் துரைசாமி, as of now இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல அலைன்ஸ் சீட் ஷேரிங் அல்லது வேட்பாளர் தேர்வு அறிவிப்பு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதுல நீங்க யார் ரேஸ்ல முன்னாடி இருக்காங்கன்னு பாக்குறீங்க? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிறாங்க. அவங்கள பற்றி 20 சீட்டுக்கு காங்கிரஸ் வெளியேறாங்க, 5 சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறாங்கிற செய்திகள்லாம் இங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இங்க கிடைக்கிறது எம்பி போஸ்ட்ங்கிற லெவல்ல வெற்றி பெற்றவங்க இன்டாக்டா இருக்கிறாப்புல. ஸ்டேட்டஸ்கோவை கண்டினியூ பண்ணுறாங்க. இது சீட்டு ஷேரிங்கில் ஸ்டேட்டஸ்கோ, சீட் ஐடென்டிஃபிகேஷனில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். கூடுதலே கமலஹாசனும் ஒரு கேம்பெயின் வேல்யூ உள்ளவர், ஒரு அரசியல் கட்சி தலைவராக வாக்கு வங்கி நிரூபித்தவரும் இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறத பார்த்தா இந்திய தலைவர்களில் ராகுல் காந்திக்கு பெரிய ப்ரொஜெக்ஷனை கொடுத்து, அதாவது அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்களில் ராகுல் காந்திக்கு பெரிய ப்ரொஜெக்ஷனை கொடுத்து அவர் பேசியிருக்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு தெரியுது. அதே தொடர்வாருன்னு தெரியுது. 19லயும் இந்தியாவில் வேற எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணல, இங்க தமிழ்நாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்ப 2004 சோனியா காந்தி அம்மையார வேற எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணல, தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த கூட்டணி கட்சிகள் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்ற சூத்திரத்திலே போறாங்க. தோல்வி அடைஞ்சவங்க வந்து ரெண்டா பிளவுபட்டு நிற்கிறாங்க. என்னோட பார்வை இவங்க இன்னைக்கு ரெண்டா பிளவுபட்டு நிற்கவங்களுடைய இந்த அரசியல் நகர்வுங்கிறது அந்த அணிக்கு எதிராக ஒரு அணி இங்கேயும் உருவாகி ஆகணும். அங்க எல்டிஎஃப் யூடிஎஃப் மாதிரி இங்கேயும் ஒரு அணி உருவாகி ஆகணும். அது நாளைக்கு யார் அந்த அணியை என்ன ஃபார்மேட்ல வர்றது, எப்படி வர்றதுங்கிறதுக்குள்ள ஒரு ட்ரையல் தான் இன்னைக்கு இது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இது தோத்து போன ஒரு கட்சியிலையும் அணியிலையும் உள்ள பிளவுன்னு தான் நான் பார்க்கிறேன். இதான் பிராக்டிகல் பொசிஷன். இதுல பாஜக வந்து மோடி பிரதமருங்கிறது, இந்தியாவில் மோடி 3வது முறையும் பிரதமராக வருவாருங்கிற நம்பிக்கை வாசன், ஏசி சண்முகம் போன்றவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அதிமுக போன்ற பெரிய கட்சியில போட்டிட்டு ரெட்டையில போட்டிட்டவங்க கூட மோடி பிரதமருங்கிற அதுக்குள்ள வர்றாங்க. அவங்க ஒரு இப்தார் பார்ட்டி நடத்தும் போது அதுல முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவங்க வர்றாங்க. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள அவங்க பாமகவை எதிர்பார்க்கிறாங்க. பாமக தான் முதல் இடத்தை 2006ஆம் ஆண்டு வரை தமிழக அரசியல்ல 98ல இருந்து 2006 வரை வட தமிழகத்தில் முதல் இடத்தை முடிவு பண்ண பாமக 2009ல இருந்து 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சியாட்டு இருக்குது. சோ பாமக பாஜக சைடு வந்தாங்கன்னா வடக்குள்ள 20 தொகுதியில 2வது இடம் அவங்களுக்கு. இப்போ இங்க ஒரு கேள்வி என்ன ரொம்ப தெளிவா எழுது அப்படின்னா, பாமகவும் தேமுதிகவும் காத்திருப்பது, இவங்க எந்த கட்சிக்கு போறாங்கன்னு இவங்களும், இவங்க எந்த கட்சிக்கு போறாங்க இவங்களும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அணியில இருந்தா அது எலித்தவள நட்பா தான் இருக்கும், பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்துல இவங்கள விட அவங்க பெரியவங்களா இருந்தவங்க. அப்புறம் கால மாற்றத்துல அவங்க நின்னுட்டாங்க. வன்னியருக்கு உறுதியான தலைவரா ராமதாஸ் நின்று அவருடைய வாக்கு வங்கி அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அவங்க வாக்கு வங்கியை இழந்திருக்காங்க. இன்னைக்கு விஜயகாந்தோட அந்த டெத் வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பதி ஃபேக்டரை கொடுத்திருக்கு. அந்த பலத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதிமுக பொறுத்தவரை தேமுதிகவை அவங்க பேசினதே பாமக வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் இருக்க முடியும். தேமுதிக விட வெளிப்படையா பேசிட்டாங்க. நம்ம பிக்சர்லயே போகும்போது வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின், இவரு அன்பழகன் இவங்க எல்லாம் பேசுறது தெரியுது. தேமுதிகவும் சிஏஏ எதிர்த்துட்டாங்க. சிஏ எதிர்த்துட்டாங்கன்னா அவங்க அதிமுகவும் சிஏ எதிர்க்கிறாங்க. சோ அவங்க அதிமுக இணைஞ்சு போறதுக்கு தயாருங்கிறத ஒரு ரேகையை காட்டுறாங்க. பாமக என்டிஏல தான் இருக்கிறாங்க. இது பாராளுமன்ற கட்டட திறப்புனாலும் சரி, பல விஷயங்கள்னாலும் சரி, மோடி அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. என்டிஏ விட்டு வெளியேறினதா அவங்க சொல்லல. ஒருவேளை இன்னைக்கு அருள் எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமிய பார்த்தது ஜி.கே. வாசனோட ஒரு லெப்டினன்ட் வந்து அவர் என்டிஏக்கு போகும்போது அதிமுக யுவராஜா வந்து பார்த்த மாதிரி. ஏன்னா நாளைக்கு இவங்க எல்லாம் ஒன்னா சேர வேண்டிய நிலைமை இருக்குது. நீர் அடிச்சு நீர் விலகுதல்ங்கிற சூழ்நிலை இருக்குது. காங்கிரஸுக்கு அடிப்படையில் நன்றி சொல்லிட்டு போன அது கூட இருக்கலாம். கோபண்ணா அண்ணன் சொன்னது மாதிரி அந்த அணி வந்து இதாகும் போது கடைசி அங்க பேசி முடிக்கப்பட்ட போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இது தொடர்ந்து இருக்கக்கூடிய அணி, எங்களுக்கு ஸ்டேட்டஸ்கோ கொடுங்கிற ஒரு இதை அவர் வந்து தனியரசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. வலிமை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் தான் இதுவரைக்கும் கூட்டணி அமைக்க முடியாத ஒரு சூழல் திரு இபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அது அப்படி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கா? வலிமை இல்லைங்கிறது அரசியல்ல வெற்றி தான் குறி, வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது தான் தனியரசு சொல்றாரு. அந்த தனியரசோட கருத்து 100க்கு 100 சரி. ஏன்னா
ஒன்றாக இருந்த போது கூட அவங்க வந்து வெற்றி பெற முடியாத போது ஒரு பிளவு அதோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தாக்கத்தை கருத்துல கொண்டுதான் பாமகவும் சீட் கேட்பாங்க, தேமுதிகவும் சீட் கேட்பாங்க. ஷுவர் ஷாட்னு சொன்னா இதுக்குள்ள அவங்க பேசி முடிச்சிருப்பாங்க. சோ வெற்றி வாய்ப்பே கேள்விக்குறின்னு சொல்லும் போது நமக்கு இந்த கூட்டணி பேரத்தில் அதிக அளவு சீட்டு வேணும், ராஜ்யசபா வேணும், நம்ம விரும்புற எம்பி இடங்கள் வேணுங்கிறது தான் அவங்க முக்கியம். ஒரு அணியில விரும்பிய சீட்டு கிடைக்காததுனால தான் ஐடென்டிஃபிகேஷன்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் சீட்டுகளின் எண்ணிக்கை, ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் ரொம்ப குறைவான நாட்கள் அப்படிங்கிறது கட்சிகளுக்கும் கூட்டணிக்கும் ரொம்ப ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். ஒரு ஹோப் இல்லாம உறுதியா ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கவங்களுக்கு வந்து அது அதை விட பேரத்துல நாம அதிக சீட்டு வாங்குறதா நமக்கு வெற்றி. இந்த பேரத்துல நாம அதிக சீட்டு வாங்கிட்டோம்னா கட்சியை வளர்த்துட்டோம்னு அர்த்தம். அதனால உள்ள விமர்சனங்கள் பாதிப்புகள் வந்து ரெண்டாவது. இதுல நம்ம வாங்குறது தான் நம்ம மூவ்ல நாம சிறப்பா கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், சிம்பிளா நம்மளோட சூழ்நிலையை பயன்படுத்தி வில் பவரோட கட்சியை வளர்த்துட்டோம்னு அர்த்தம். அதற்கான வேலையை தான் பிரேமலதா அம்மையாரும் செய்துட்டு இருக்காங்க, டாக்டர் ராமதாசும் செய்துட்டு இருக்கிறார். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு டி.என். ரகு, இங்க இன்டாக்ட் கூட்டணியா இறுதி கட்டம் வரைக்குமாக திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி நெருங்கி விட்டது, எதிரணியில பிளவுபட்டிருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த பலம் என்பது எதிரணியில் இருக்கக்கூடிய யாருக்கு பலமாகவும் அல்லது பலவீனமாகவும் அமையும் அப்படின்னு பார்க்கலாம். தமிழக அரசியல் சூழ்நிலையே தெரியாத ஒரு ஃபாரினர் வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலை இப்ப பார்த்தான்னு வச்சுங்களேன், என்ன நினைப்பாருன்னா பிஜேபி தான் கடந்த 30 வருஷமா ஆட்சியில் இருந்தது போல இருக்கு, அது கடந்த 50 வருடங்கள் பெரும்பான்மையான வருடங்கள் பிஜேபி தான் ஆட்சி பண்ணது போ அப்படின்னு அவருக்கு ஒரு தோற்றம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனால் கள நிலவரம் என்ன? திரு சூர்யா சொன்னாரு 2014 ஓட் பேங்க் பாருங்க அப்படின்னாரு. அதுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷனோட ஓட் பேங்க் நான் சொல்றேன். 2016ல பிஜேபி சட்டமன்ற தேர்தல் தனியா போட்டி போட்டு 180 இடங்கள் டெபாசிட் எழுந்தாங்க. அப்படிப்பட்ட கட்சி 30 வருஷமா ஆட்சியில் இருந்த ஏடிஎம்கேக்கு ஈக்குவலா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் 1967 இருந்து 2 திராவிட கட்சிகள் தான் இருக்காங்க. அதுல லயன் ஷேர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே. அவங்களோட பெரிய கட்சிங்கிற பிம்பம் வேணா வந்து சோசியல் மீடியாவில் ஒர்க் அவுட் ஆகலாம், ரியாலிட்டியில ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் வந்து இந்த கூட்டணி அமையலங்கிறதுக்கான காரணம் சொல்றேன். பிஎம்கே டிஎம்டிகேக்கு தெரிஞ்சிருச்சு எந்த பக்கம் போனாலும் வெற்றி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எங்க போறது அப்புறம்? அதனால தான் அவங்க வந்து ராஜ்யசபா சீட்லாம் பத்தி பேசிங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அது ஏதாவது ஒரு நேஷனல் பார்ட்டியோட, தேசிய கட்சியோட கூட்டணி அப்படிங்கறத நீங்க சொல்ற இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ அதை ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, இல்ல ஒரு சில காலகட்டங்களில் தனித்தும் போட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டணி வியூகம் அப்படின்னு போனா அது நீங்க சொல்ற மாதிரி மாநில கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பலம் வேற, தேசிய கட்சிகளோடு இணைந்து தமிழ்நாட்டு வரலாறு என்ன? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்கிற திராவிட கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. பிஜேபியோட வந்து நீங்க இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க 2014-19 எடுத்துங்க, இந்தியா ஃபுல்லா மோடியை ஒத்துக்கிறேன், கரிஸ்மேட்டிக் லீடர். தமிழ்நாட்டில் என்னாச்சு? அதனாலதான் பிப்ரவரி எண்டு வரைக்கும் கூட திரு அமித்ஷா வந்து இங்க கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்கு சொல்றாரு. அவங்க வந்து they want to piggyback on ADMK. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். ஏன்னா நீங்க இருக்கீங்களே சிவசேனாட்ட கூட அவங்க வலுவா இருக்கிற மகாராஷ்டிரால சிவசேனாட்ட ஆட்சி அமைக்கிறதுக்காக இவ்வளவு கெஞ்சல அவங்க கதவு திறந்திருக்குன்னு அவங்க கடைசி வரைக்கும் அவர் அமித்ஷா வந்து இந்த மாதிரி ஒரு ரீஜனல் பார்ட்டி கிட்ட சொன்னது வேற எங்கேயும் நடந்தா எனக்கு தெரியல. அடுத்த அவர் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்றேன். நாங்க ஒத்துக்கிறோம், எங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய, எங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக நாங்க எதிர்பார்க்கிறோம், அதன் மூலமா எங்களால வளர முடியல. நீங்க 3 வருஷமா டிவி சேனல்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும். நீங்க வந்து பிஜேபி தான் மெயின் ஆப்போசிஷன்ங்கிற மாதிரி அவங்களுடைய தலைவருக்கு அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்கீங்க. அது வந்து இப்போ ஓகே, தமிழ்நாட்டில் அவங்க தான் மெயின் ஆப்போசிஷன்ங்கிற மாதிரி ஒரு பிம்பம் மக்கள் மனசுல ஏற்பட்டிருக்கு. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், எலக்ட்ரலி என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க பிஜேபி? அவங்க தான் நாங்க ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்ற மாதிரி அவங்க என்ன ஜெயிச்சிருக்காங்க? திரு அண்ணாமலை பேசுறதெல்லாம் ஃபைன், அவர் ஜெயிச்சிருக்காரா? எலக்ட்ரலி அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரா? விஜயகாந்த் முதல் எலெக்ஷன்லயே எம்எல்ஏ ஆனாரு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காரா? மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரா? அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அவங்களுக்கு நம்பிக்கை வராதனால தான் அந்த கூட்டணி அமையல. இன்னும் 10 நாள் தாங்க இருக்கு, நாமினேஷன் ஃபைல் பண்ணி முடியறதுக்கு 10 நாள் இருக்கு, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய டைமே கிடையாது. இன்னும் வந்து நீங்க வந்து நான் பாக்குறேன், இன்னைக்கு வந்து தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து எனக்கு இது கொடுங்கன்றாங்க. எல்லா தொகுதிக்கும் நாங்க விருப்பம் பண்ணணும், எப்ப